வணக்கம். இன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு சினிமாவுடைய சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுக்க தெரியும். இன்னைக்கு சினிமா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை எடுத்து ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பெண் 10 பிரசவம் கூட பண்ணிடுவா, ஆனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு என்னுயிர் கருவாச்சின்னு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அவர் சொன்ன ரத்த கண்ணீரோட வந்துடும், ரத்தமே இல்லைன்னு. அது உண்மை. ஆனால் அதை எடுக்கும்போது அதை எப்படி எடுக்கணும்னு சில ஆலோசனை அவர் பண்ணியிருக்கணும், அதை பண்ணாமல் விட்டுட்டாரு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நியூ பேஸ் வச்சு ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது நாமக்கல்ல 1000 ரூபாய் 1000 வச்சு எடுத்து சொல்கிறாரு. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன்குன்னு சொல்லுவாங்க. அதுவே என்னோட சங்கத்தை நம்பி ஒரு இன்னைக்கு வந்துட்டார். யார்? காந்தி ராமசாமி சார் எப்படியா நீங்கள் தான் அந்த இதை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றினாரு. நான் உடனே பிஆர்ஓ சித்தியை கூப்பிட்டு முடிஞ்சாலும் செய்வார்னு. அவர் என்ன சொன்னார், அண்ணா எல்லாமே பண்ணி ஆகணும், ஆனால் அவர்கிட்ட பொருளாதாரம் எல்லாமே சினிமாவில் செலவு பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், சரி நம்மளுடைய சங்கத்திலே வச்சு எதாவது பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னால் முடிஞ்சுதான் நான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இவர் ஆரம்பத்தில் என்னை பார்த்து கேட்டு பண்ணியிருந்தா நான் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ படத்தெல்லாம் முடிச்சிடுச்சு வந்துக்கும்போது இன்றைக்கி உட்காந்துருக்காரு. ரத்த கண்ணீர் இருந்தாருன்னா இவர் நான் என்ன பண்ண முடியும் இவரை? ஏன்னா அவரோட வயசுக்கு இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல, மூச்சு நின்னாலும் இவருடைய மூச்சு நிற்காதுன்னு. அந்தமாரி இவருடைய முயற்சி தான் இன்றைக்கி இந்த படம் இங்கே நின்றுருக்கு. ஏன்னா அவருக்கு வயசுக்கு அவருடைய திறமைக்கு நீங்கள் ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட ஒரு பிரஸ்மெண்ட் கொடுக்குறாருனால அது மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, சிம்பா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, சிவகார்த்தி இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும் சரி, கார்த்தியா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி யாராக இருந்தாலுமே படம் நல்லா இல்லைன்னா மறுநாள் அவங்களே ஒன்றும் இல்லாமல் படுது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இருக்கும்போது இவர் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, எதுவுமே மருது வல்லங்கிறது தைரியம் நீ பண்ணுற பிறகு அந்த ஒரே ஒரு காலத்தை தான் இவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக வெளியே சேர்க்கணும். ஏன்னா அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வைப்பார், ஆடியோ லஞ்சும் வைப்பார். இதுக்கு மேலே நான் என்ன இவர் சொல்கிறது தெரியல. காரணம் என்னன்னு கேட்டால், அனுபவத்தை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இவர் எப்படி ரிலீஸ் பண்ணுங்கிறது எங்கள் சங்கம் தான் சப்போர்ட் பண்ணோம். அது நான் என்ன அப்படி சொல்கிறேன்னா, இனி வரும் காலங்களில் நான் இதை உங்கள் மீடியா சொன்னேன், எங்கே நீங்கள் திருச்சியில் எடுங்க, கோயம்புத்தூர் எடுங்க, ஏன் ஜப்பானில் கூட எடுங்க, ரஷ்யாவில் கூட படம் எங்கே இருந்தாலும் எடுங்க. ஆனால் படம் எடுக்கும்போது எப்படி ஒரு டீமாக செட் பண்ணி எங்கேயாவது ஒரு சங்கத்தை ஒரு ஆலோசனை பண்ணி யாரை வச்சு படம் எடுக்கணும், ஒரு டெக்னீஷியனை வச்சு தான் ஒரு படம் எடுத்தால் தான் அந்த படம் நல்லாயிருக்கும். அதேமாரி ஒரு நடிக்க தெரிஞ்சவனை வச்சு எடுக்கணும். ஏதோ நானும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இந்த அவன் பார்த்தீங்கன்னா எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் புருஷன் பொண்டாட்டியே 20 வயசுலேருந்து 80 வயசு அவனே எல்லாமே நாடகமே நடித்து அவங்களே செல்லு எடுத்து அவங்களே யூடியூப்பில் வருமானம் வருதுங்கிறதுனால அவங்க ஒரு இது ட்ரெண்ட் ஆகி தேட்டருக்கு வரதில்லை. அப்படி போய் இன்றைக்கி காலகட்டத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், படம் எடுக்கிறாந்தா அந்த ஒரு டீமாக செட் பண்ணி ஒரு நாளைக்கு நல்லா யோசித்து நல்ல கதையோடு படம் எடுத்தால் சினிமா ஓடும். இல்லைன்னா எந்த சூழ்நிலையும் படம் நல்லா எடுக்கலைன்னா அது என்ன தான் மீடியா இருந்தாலும் அந்த படம் ஓடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இனி எடுக்கும் காலங்களில் படம் நல்லா எடுங்க. ஏன்னா எனக்கு யாருமே சினிமா தேட்டர் ரொம்ப வரதில்லை. அதையும் வர வைக்கணும். அதுக்கு தகுந்த ஒரு கண்டென்ட் ஒரு மேக்கிங் தான் வருவாங்க. இந்த இன்னும் கருவாச்சி அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும். அது இவருடைய வயசுக்கு இந்த படத்தை நம்ம ஓட்டி ஆகணும். நன்றி, வணக்கம். பெப்சிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. எங்கள் பெப்சி எங்களோட படத்தை அடிக்கடி நிப்பாட்டினாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டு நாங்கள் தனியாக ஒதுக்கிட்டு அவங்க இப்போ எங்களுடைய சங்கத்திற்கு எங்கள் சிறுபட தயாரிப்பு சங்கனாலே பெப்சி யூனியன் கிட்ட வரவே இல்லை. அதே மாரி வந்தாலும் நாங்கள் எங்கள் ஆளுங்க வச்சு வேலை செஞ்சால் வச்ச சொல்லுவோம். ஆனால் அவங்க இன்றைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, பெப்சி என்னன்னா 45 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. பெப்சி மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க. இன்றைக்கி சினிமா இப்போ நான் சொன்ன தெரியுங்களா, அவங்க பொள்ளாச்சி சினிமா படத்தை அங்கேயே ரிலீஸ் பண்ணுறான். இந்த பெப்சிங்கிற யூனியன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டால், இனிமேல் எல்லா இப்போ தமிழ்நாடு எத்தனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் இந்தியக்காரங்க இந்த தமிழ்நாடு வசிக்கிறாங்க. அப்படி இந்த பெப்சிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நாங்கள் அப்படியே இருப்போம் பண்ண. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு 20 வருஷம் செல்லு இருந்துச்சு அவங்கள்ட்ட கிடையாது. இன்றைக்கி ஒரு மீடியா இருக்கிறது காரணமே நீங்கள் இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால இங்கே எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ இனிமேல் பெப்சிங்கிறது முடிஞ்சு போச்சு. அவங்க இனிமேல் இருக்கிற யாராவது படம் இருக்காங்களோ அவங்கள அட்ஜஸ்ட் படம் பண்ணி அவங்க ஜெயிச்சு போயிட்டு இருக்கு. தவிர நான் தான் யூனியனு, நான் தான் இவன் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எங்கள் சங்கம் யாருக்கும் வேலை செய்ய சொல்லிட்டோம். ஏன் இப்போ தயாரிப்பு சங்கம் எங்களுக்கு கூப்பிட்டாலும் அந்த ஆள் அனுப்புவோம். இதே நடப்பு சங்கம் கூப்பிட்டாலும் அனுப்புவோம். ஏன் கில்டு யாருக்கு கூப்பிட்டாலும் எங்கள் சங்கம் வேலை செய்வோம். எங்கள் சங்கத்தை பாருங்கன்னு பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட சங்கம் இப்படி தான் இருக்கும், நாங்கள் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு டபுள் பட்டை கிடையாது.
நேற்றோட எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் இதில் டபுள் பண்ண அதே சிங்கிள் பண்ணுறேன். ஏன்னா இது படம் நீ சினிமா ஓடல ராஜா, ஒரு படம் ஓடாலும் உங்களுக்கு உங்கள் சம்பளம் முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நடப்பு தயாரிப்பு சங்கத்துக்கு மட்டும் பெப்சி அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது? அது உங்களுக்கு கருத்து என்ன? அது வந்து நடப்பு சங்கத்தில் மெயினான ஆள்லாம் அங்கே இருக்காங்க, படம் எடுக்கிற ஆளுங்கெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆமாம் நடப்பு தான் இருக்காங்க. அது அவங்களே சொல்லுவாங்க, ஒரு 30 பேர் ரொம்ப மெயினானவங்க அங்கே படம் எடுக்கிறவங்க. அது இன்னும் கரண்ட்ல பார்த்தா பேர் நடப்பு ஆக்டிவ் சங்கம்னு என்ன, படம் எடுக்கிற மட்டும் சங்கத்தில் இருக்காங்க. இப்போ படம் எடுக்காதவன், இப்போ என் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் படம் எடுக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இன்னும் எடுக்கல. அது தயாரிப்பு சங்கம் அந்த மாதிரி இருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, இனி பெப்சின்னு ஒரு அமைப்பு எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாதான் அந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்றம் இருந்தார. நாங்கள் இன்னும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அவங்கள வாழ தான் இன்னும் கீழே தான் போகும். ஏன்னா இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. சங்கங்கிறது ஒன்று இருக்குங்களா, ஒரு சப்போர்ட் தான். இப்போ இவருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு சங்கங்கிறதுனால இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிற சங்கம் தவிர இவர் அழிக்கிறது சங்கம் கிடையாது. இப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் மெயின் பிடிச்சிரு, அவங்க சொல்கிறத பெப்சி கேட்டு வேலை செய்யணும். இப்போ நடப்பு சங்கம் ஒன்று இருந்ததுனால தான் இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ அதே ஒரு நடப்பு சங்கம் இல்லைன்னா இப்போ தயாரிப்பு சங்கம் தானே பேசி ஆகணும். இப்போ எங்கள் சங்கம் வந்து சிறுபட தயாரிப்பு சங்கம், எங்கள்கிட்ட வந்து எவனுமே கேட்க முடியாது. நீ இவனை தான் வச்சு செய்யணும், அவனு செல்வமணி தொழிலாளர் சரியில்லை. செல்வமணி தொழிலாளர் பேசணும். ஆமா உண்மைதான். செல்வமணி, நான் செல்வமணி மட்டும் தனியாக சொல்ல முடியாது. தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை செல்வமணி இல்லை இந்த கூட அவங்களும் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் மாறணும். இப்போ என்னோட சங்கத்தில் இப்போ வந்து 1200 பேர் இருக்காங்க. அந்த 1200 பேர் 500 பேர் படம் பண்ணுறாங்க. 500 பேர் இங்கே பண்ணல, எல்லாமே வெளி மாவட்டத்தில் பண்ணுறாங்க. அப்படியே மிஞ்சி போனால் இந்த வளசருவாங்க கேட்க பண்ணுறாங்க. அப்போ என்னோட கார்டை காமிக்கிறாங்க சங்கத்தில். அவங்க யாரும் பெப்சியால் வரதில்லை. அப்படி பெப்சியால் எங்கள் சங்கத்தில் சில பேர் வேலை செய்கிறாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அவன் குடும்பத்தை யாருக்கா வந்து பண்ணுவா. நீ தலைவன் நீ போட இருப்ப, இவனுக்கு யார் சோறு போடுவா, இவருக்கு யார் சோறு போடுவா, எல்லாமே தலைவர் பார்த்துருவாங்களா? சினிமா காலம் மாறி போச்சு. இனிமேல் யார் வேணுமா படம் எடுக்கலாம், யார் வேணுமா என்ன செய்யலாம். முடிஞ்சால் வேலை செய், முடியலையா ஒதுங்கி போயிரு. ஆனால் நான் தான் தலைவன் சொல்லிட்டு எந்த சங்கத்தையும் மிரட்டாதீங்க. அது இனிமேல் எடுப்படாது. ஒன்றும் இல்லை, குப்பை போகிறதுனா செல்ஃபோன் வச்சு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறாங்க. பாட்டில் போகிறதுனால 500 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் வேலை சம்பாதிக்க முடியுதா? ஒரு தொழிலாளி இன்னை வரைக்கும் சினிமா 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 நம்பி யாருமே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. எல்லாத்தையும் இழந்திருக்கான். சினிமா நம்பி பாருங்க, சொந்த பந்தத்தை பொண்டாட்டி பிள்ளை அண்ணன் எல்லாத்தையும் விட்டு சினிமான்னு வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் சாதிக்காமல் எவ்வளோ பேர் செத்தே போயிருக்கான். இன்னைக்கு எவ்வளோ பேர் பொண்டாட்டியோடைய உழைப்பில் வாழ்ந்துருக்கான். அதனால் இனிமே சினிமாங்கிறது யாரும் நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீ படம் எடுக்கிறே எடு, சென்சார் கிளீன்ஸ் வந்தியா படம் பண்ணி வாங்கிக்க. நீ படம் நல்லா எடுத்தா சொல்ல முடியல. நீ ஏன் எடுத்த, நீ ஏன் யூனியன் வச்ச, நீ ஏன் யூனியன் கேட்க முடியாது. கேட்டால் அழிவை நீனே தெரியுதுன்னு அர்த்தம். எல்லா சங்கம் சொல்கிறது என்ன சொல்ல, அது பெப்சியாக இருந்தாலும் தெரியாது, எந்த சங்கமும் சரி, தொழிலாளர் சங்கம் எல்லாருமே அவங்கள காப்பாற்று தான் தலைவனை தவிர அவங்கள அழிக்கிறது எந்த தலைவனும் கிடையாது. என்னுடைய தலைவர், எங்களுடைய என்னை போன்ற ஒரு சிறு தயாரிப்பாளர்களை வாழ வைக்கும் நண்பர் அவர்களுக்கு என்னுடைய மொத்த எங்களுடைய யூனிட் சார்பாக பொன்னாடை போட்டு இவருடைய விடாமுயற்சிக்கு எங்க சங்கம் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய பெயர் காந்தி ராமசாமி, திண்டுக்கல். நான் 8வது படிக்கும்போது இருந்தே சினிமாவில் எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நாடகம் நிறையா போட்டிருக்கிறேன். நாசர் கூடலாம் நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அந்த முயற்சி இந்த வயதிலும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு என்னை தூண்டியது. இந்த திரைப்படம் வெளிவருவதற்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் நம்முடைய எங்கள் சங்கத்தின் தலைவர் இவர் மாதிரி நம்ம சினிமா உலகத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் கூட போதும், எங்களை மாதிரி ஆட்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டம் ஒரு படத்தை தயாரிப்பதற்கும் ஒரு படத்தை இயக்குவதற்கும். ஐயோ என்னால் சொல்ல முடியலை, ஏன் வந்தின்னு ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து அந்த காசு பூரா வாங்கி உள்ளே போட்டுட்டேன். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு 6 மாதமாக நான் பட்டவாடி எனக்கு தான் தெரியும். இப்போ என்னுடைய நண்பர் சரவணன், சித்திக் சாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து சாரு இப்போ இவங்க தான் இப்போ இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல் கதை என்னான்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெறுவதற்கு ஒரு மூல காரணம், முக்கிய காரணம் மீடியா நண்பர்கள். நீங்கள் தான் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் சாரோட உட்காந்து படத்தை ஓட்டி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் எப்படின்னு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கதை என்னான்னு கேட்டால், ஒரு கரகாட்டக்காரி, நம்ம தமிழ்நாட்டின் தென்கோடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு கரகாட்டக்காரியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை
திரைப்படமாக கற்பனை கலந்து எண்ணுயிர் கருவாச்சின்னு கொடுக்குறேன். இதில் நம்ம இந்திய திரைவானில் தமிழ் படத்தில் மட்டும்தான் முதலாக ஒரு வில்லனை ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாருமே கதாநாயகனத்தை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, வில்லன் தான் முக்கியம். எம்ஜிஆர் படம்லாம் நம்ம பார்ப்போம், வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எம்ஜிஆர் ஜெயிப்பார். எம்ஜிஆர் சண்டைக்கு நிற்கும் போது வில்லன் ஆ ஊ அப்படிம்பாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது யார்? கதாநாயகன். ஆனால் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படம் ஜெயிக்கும். இதில் ஒரு கதாநாயகி, இந்த கதாநாயகி வந்து கரகாட்டக்காரி. அவன் வந்து ஒரு திருவிழாவுக்கு ஆட போகிறான். அங்கே எம்எல்ஏவுடைய மகன் கரகாட்ட அந்த ஒரு பையன், அவன் தான் கதாநாயகன். அவனுக்கு வயசு 35 வயசு ஆகி போச்சு. கதாநாயகிக்கு 38 வயசு. எம்எல்ஏவுடைய தங்கச்சி புருஷன் ரைட் ஹேண்டு எம்எல்ஏவுக்கு, அவர் தான் வில்லன், மெயின் வில்லன். அவர் வந்து நம்ம பையன் வந்து ஊர் சுற்றிட்டு அலையிறேன், எவ்வளோவது ஒருத்தி மடக்கிட்டாளுக்கு நம்ம மானம் போயிருமே, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் திங்க் பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு. அதே நேரத்தில் கதாநாயகியும் கதாநாயகனும் நேருக்கு நேரம் சந்தித்து இடிச்சிடுறாங்க. கதாநாயகனுக்கு அவன் மேலே ஒரு காதல் வந்துடுது. ஆனால் அங்கே திருவிழா, அந்த திருவிழாவுக்கு ஆட வந்தவாவை அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது. திருவிழாவில் போய் பார்க்குறேன், அவள் ஆடலை. அவளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், பைக்கரை அடிச்சு போட்டு போயிட்டா. அவள் 108க்கு போயிட்டு திரும்பி நல்லாகி குளுக்கோஸ் ஏற்றுற மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறா. திருவிழாவில் ஆடலை. அதை வந்து அந்த வில்லனுக்கு தெரிஞ்சு போகுது. அப்போ ஒருத்தன் எம்எல்ஏவுடைய பிஏ வந்து சொல்லிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி கதையை சொல்றீங்க. இதுதான் முதல் சீன். இது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அவங்க போய் அதை அந்த அதுதான் சொல்ல வர்றேன், அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது அந்த வில்லனுக்கும் அந்த கதாநாயகிக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் வந்து எம்எல்ஏ வந்து கதாநாயகியோட அப்பாவை அடிச்சிடுறாரு. கதாநாயகி என்ன செய்யறா, நேராக எம்எல்ஏ சட்டையை பிடிச்சிடுறா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ எங்கள் அப்பாவை எப்படி அடிக்கலாம்? இது வில்லனுக்கு வந்து உடனே பயங்கர இதாகிடுது. நம்ம மாமாவுடைய சட்டையை பிடிச்சிட்டாலே இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அங்கேயே கத்தி அருவாளை கழுத்தில் வைக்கிறாரு. எம்எல்ஏ பார்க்குறாரு, ஒன்றும் வேணாம்ப்பா, போப்பா விட்டுருப்பா அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் கதாநாயகன் அவன் மேலே லவ். இவர் அந்த வில்லன் எம்எல்ஏ போன பின்னாடி வில்லன் சொல்கிறாரு, நீ எங்கள் மாமா சட்டையை பிடிச்சிட்ட, நீ சாகிறது வரைக்கும் உன் தலையில் கரகத்தை வச்சு ஆட விட மாட்டேன்டி, நீ பட்னி கிடந்தே சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் ஸ்டார்டிங். இப்போ கதாநாயகன் ஒரு பக்கம் லவ், அந்த லவ்வை எப்படி வில்லன் தடுக்கிறாரு, கதாநாயகி கரகத்தை எடுத்து தலையில் வச்சு ஆடினாலாம். இதுதான் கதை. கடைசியில் கதாநாயகி எந்த ஃபங்க்ஷன் கிடைக்காம பண்ணிடுறாங்க, பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுக்கும்போது எம்எல்ஏ மகன் போய், நான் 500 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி, நீ போய் பிச்சை எடுக்கலாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாடின்னு கூப்பிடுறேன். அழுகிறேன். அப்போ அவள் முடியாதுன்றார். அத்தனை பேர் மத்தியில் சந்தையில் இருக்கிற கூட்டம் பூரா ரவுண்டு கட்டி வேடிக்கை பார்க்குது. ஏமா இவ்வளோ பெரிய பையன் கூப்பிடுறேன். இல்லை நான் எங்கள் அப்பா என்னை கட்டி கொடுப்பாரு இவனுக்கு, ஆனால் இவங்க மாமன் என்னை கட்டிக்கிடுவானா, அவங்க குடும்பத்தினால தான் நான் பிச்சை எடுக்கிறேன். 1 வருஷமா நான் கரகத்தை நான் தலையிலே வைக்கலை, இப்போ பிச்சை எடுக்கிறேன் நான் எங்கள் அப்பான்னு சொல்லி அழுவான். அந்த கோபத்தில் அவன் எம்எல்ஏ பையன் போகிறேன், வில்லனை அடிக்கிறான், ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, சண்டை வந்துடுது. அடிச்சு போட்டுட்டு நேராக அவங்க அப்பாட்ட போகிறேன், அவங்க அப்பா சுட்டுடுறேன். சுட்டுட்டு நேராக அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு, வா நீ எனக்கு அவள் தான் வேணும், கருவாச்சி தான் வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணி வேணும், காரில் கூப்பிட்டு போகிறேன், ட்ரெஸ்ஸு தாலியெல்லாம் எடுத்துட்டு. வில்லன் அடிபட்டு கிடக்கிறாரு, எந்திரிக்கிறாரு. இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னா, ஏன்னா அவன் என்னை அடிச்சது கூட இது இல்லை, நான் அவன் தோளில் போட்டு வளர்த்தேன், அவளை போய் கல்யாணம் பண்ணுறோம்னு அலையிறானேன்னு சொல்லி அவர் புலம்புறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் மாமாவை சுட்டுட்டேன், மகனே சுட்டுட்டேன். உடனே அவர் கொதிக்கிறார். கொதிச்சு உடனே ரவுடியை பூராத்தையும் கூப்பிட்டு, அவன் தலையை எவன் வெட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு 5 கோடி பரிசு. அங்கே அவள் வந்து நம்ம இன்னொரு உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அரளிக்கொட்டையை அப்படின்ட்டு போய் அரைச்சி 2 பேரும் அவங்க சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டு கோயிலில் வந்து என்ன சொல்கிறாங்க, தப்பாச்சியாங்க கதை சொல்றீங்களா? இல்லை கிளைமேக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அவர் சார் கேட்டார்ல, வீட்டில் என்ன வெட்டினது யாருன்னு கேட்குறாரு. கதையை சொல்லிட்டீங்கன்னா கதையை சொல்லிட்டீங்க, தேட்டர்ல ஆடியன்ஸ் போயிருவாங்க. இல்லை இது அப்பதான் புரியும் உங்களுக்கு. லாஸ்ட் வந்துட்டேன், இதுதான் உங்களுக்கு புரியும். இதுதான் புரியும். கிளைமேக்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வெளியே ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் நான் இதை சொன்னாதான் உங்களுக்கு ட்விஸ்ட் புரியும்.
கதாநாயகனை வெட்டுறதுக்கு ஊர் பூரா திரண்டு வருது, ரவுடி எல்லாம் வர்றாங்க. கதாநாயகி கோயிலில் ஆடுறா கடைசி முறையா. ஆடும்போது கதாநாயகன் வந்துடுற கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வச்சு தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போகும்போது கதாநாயகோட அப்பா இறக்குறாரு, அவர் ஏற்கனவே இது குடிச்சதுனால. அப்போ இவன் குனியிறான், மாமான்னு சொல்லி குனியும் போது வெட்டிடுறாங்க. அந்த வெட்டினது யாருன்னு அதே என்னுடைய கேள்வி. அருவாளை மட்டும் காமிக்கிறேன், அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சவால் விட முடியும் என்னால். 10 தடவை படத்தை பார்த்தா கூட யார் வெட்டினதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? என் நான் டைரக்டர், இல்ல, நான் தானே எழுதிக்கிறேன். சீன்ல நீங்க வெட்டுறத அங்க பார்க்க போறோம். சரியா? கண்டுபிடிக்கிறது எப்படி அது? அருவா மட்டும் வரும். அதுதான். அதுதான் அவனை சுத்தி 50 பேர் 60 பேர் அருவாளோட வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுல யார் வெட்டினது என்னுடைய கேள்வி. படத்தை நீங்க முழுசா பார்த்தா தான். 10 தடவை பார்த்தா கூட அந்த 50 பேர்ல வெட்டினது டேடி சொன்னா மட்டும் தான் யார் வெட்டினா தெரியாது. அது வரைக்கும் தெரியாது. இந்த சார் இருக்கிறார், படம் போறவங்க 2 வாட்டி பார்த்துட்டாரு, அவருக்கு கண்டுபிடிக்க முடியல. எடிட்டு மியூசிக் டைரக்டர் யாருமே சொல்ல முடியல. மக்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? இதுதான் கையை மட்டும் தான் காட்டுறது, யாரு வெட்டுறது? கையே இல்ல, அருவா மட்டும் தான் வரும். ஆடியன்ஸ் தெரியாது, கிளைமேக்ஸ்ல அருவா மட்டும் தெரியாது. தான் வரும். அப்புறம் படம் பார்த்துட்டு அதுதான் நான் கேட்கிறேன், யார் கண்டுபிடிச்சது சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன், உங்களுக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்குறேன் டைரக்டருடைய கேள்வி. செகண்ட் பார்ட். ஓ பாக்யராஜ் மாதிரி பப்பாளி மரம் வந்து ஓகே. பப்பாளி மரம் ஆண் மரமா கட்சி எப்படி காட்டு, யாரு இருக்குன்னு சொல்லி கேட்கு. அதெல்லாம் என்னுடைய கருவாச்சி. ஆமா. இப்ப வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து இந்த கருவாச்சி பேர்ல வைக்கிறது கிடையாது. ஏன் வச்சீங்க? ஏன்னா இந்த கருப்பு வெள்ளெல்லாம் தாண்டி போயாச்சு நம்ம சினிமா. அவ ஒரு கரகாட்டக்காரி, சாதாரண பொண்ணு. நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும், கருவாச்சின்னு பேர் வச்சது கரெக்ட் தான். அந்த மாதிரி கதாநாயகியை தான் உள்ள விட்டுருக்குறேன். அந்த மாதிரி பொண்ணு யார் இந்த டிசைன் பண்ணுது? அது ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. நடுவுல ஒரு பொம்பளை லேடி இருக்காங்க. அவங்கள ஏன் அந்த அரக்குறை ஆடையோட வச்சிருக்கீங்க? அறகுறை இல்லை, அவ அழுதுட்டு இருக்கிறா. கதாநாயகி வந்து சாக போறதுக்கு முன்னாடி மருந்து அந்த அரளிக்கொட்டை அரைச்சு கொடுத்து சாப்பிட்டு அழுகுறா, தன்னுடைய வாழ்க்கை அப்படி போச்சேன்னு. அந்த படத்துல வந்து சஸ்பென்ஸ் கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, ஹீரோயின் கூட காட்ட மாட்டீங்களா? அது படத்துல பார்க்கும்போதே தெரியும். இதுலயே கூட போஸ்டர்ல அது காட்டக்கூடாது. ஹீரோயினை காட்டக்கூடாது. எதுவுமே கதாநாயகனும் காட்ட மாட்டேன், ஹீரோயினையும் காட்ட மாட்டேன். படத்துல நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காகத்தான் நான் வந்து பிரஸ் மீட்ல உங்களுக்கு ஓட்டி காமிக்கும் போது நீங்களே பார்க்கலாம் கதாநாயகன் யாரு, கதாநாயகன். அதனாலதான் அவங்க படத்துல நடிச்சவங்களை யாரையுமே நான் கூப்பிடல. படத்துல நீங்க வச்சிருக்கீங்களா? நான் இல்ல, நடிக்கல. இவரு எடுத்து இவரு வந்திருக்க மாட்டாரு. நான் மட்டும் தான் பேசுறேன். எங்க எடுத்தீங்க, யாருக்கு இது கேமரா? ஃபுல் அண்ட் ஃபுல் நாமக்கல் ஷூட்டிங். நாமக்கல் பையன் தான் கௌதமும், இன்னொருத்தர் ஈரோட்டுக்காரர், அவரு 2 பேரும் கேமரா. அவங்க மீதி சார் இருக்கிறாரு, பவர் சிவா டான்ஸு, கலைவாணின்னு ஒரு பொண்ணு மேக்கப்பு, இது மாதிரி எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணி முடிச்சிருக்கோம். ஹீரோயின்லாம் யாரு? ஹீரோ தர்மபுரிக்காரன், புதுமுகம். இதில் இருக்கிறது பூராமே புதுமுகங்கள். ஹீரோயினி சத்தியமங்கலத்துக்கார பொண்ணு ஜோதி பிரியானு, அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. படத்துல யாரையும் காட்ட மாட்டீங்க. அவர் யாரு? கண்ணாடி போட்டு வருவாரு. அவர் தான் சார் மெயின் வில்லன். அவர் வில்லனை காட்டிடுறீங்க. ஆனா ஆமாம், வில்லன் தான் மெயின். இதில் ஹீரோவோட மின்னன் தான் வில்லன் தான் main. வில்லன் தான் அதிகமாக வருவார். தாத்தா யாருன்னு கேட்கலையா? என்ன பண்றது? அந்த தாத்தா அவர்தானா? அவர் தான் அவர் ஏன் அறுவலை செய்றாரு? கதாநாயகனுக்கு தாத்தா. மகனை சுட்டுட்டான்ல, பேரனை வெட்டுறதுக்காக அருவாளோட போறாரு. வெட்டுனது அவர்தான். அது நீங்க படத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த படத்தை வெளியே இந்த அளவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்கேன். என் கண்ணீர்ல இருந்து கண்ணீர் தண்ணி வரல, ரத்தம் தான் வந்தது. எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க? அந்த சார் இருக்கிறாரு, நம்ம சித்திக் சார், அவரு எனக்கு எல்லா இதுவும் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? பட்ஜெட் 65 லட்சம் சார். 60 லட்சம் ரூபா. நான் ஒரு தலைவராக கேட்குறேன், எல்லாமே நீ பேச போட்டீங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக நாமக்கல்ல எடுத்துறீங்க, 60 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன செலவாச்சு? சந்தை திருவிழா இதுக்கெல்லாம் வந்து அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற 1000 பேர் 2000 பேர் கூப்பிட்டு வந்து வெறும் 500 மக்களை ரூபாய் கூட்டு சம்பளம். சம்பளத்தை ஆமா, கொடுத்து, ஆமா. ஓ, இப்படி சார் இது ஆமா, பண்ணிட்டீங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டுக்கு மட்டும் 21 நாள் ஒரு பெரிய ஃபேக்டரியே லீஸ் எடுத்துட்டேன். அது கிளைமேக்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் ஓடும் அந்த ஃபேக்டரியில. மெட்டல் சாண்டு, இந்த ஜல்லி உடைக்கிறது. அது படம் பாத்தீங்களா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதுல செலவு அதிகமே. லொகேஷன் செலவு ஏகப்பட்ட செலவு. ஆமா, அது கரெக்டான ஆர்ட் டேரக்டர் அதுக்குள்ள எல்லாரும் கரெக்டா ஆள் வச்சு எல்லாமே அது கரெக்டா செஞ்சு. அதுக்குள்ள ஆள் வச்சுங்க. லோக்கல்ல வேற யாரும் அந்த ரோட்ல போறலாம் கூட்டுக்கிட்டுலாம் நடக்கல. ஆஹா. ஏன்னா எல்லாம் அப்பதான் படம் ஓடாது. ஆமா, ஆமா. நீ படத்தை பார்த்துட்டா இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு படத்தை பண்ணியிருக்குது. படத்துல போட்டாதானே இப்போ பார்த்துட்டு சொல்ல ஆமா, முடியும். ஆமா, அதை நான் பண்றேன் கூடி சீக்கிரம் சரி. என்ன பரிசு சார் கொடுக்குறீங்க? சார். என்ன பரிசு கொடுக்குறீங்க? ஏதோ என்னால முயன்ற 1 லட்சமோ 2 லட்சமோ படம் வெற்றி பெறதை பொறுத்து மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன். அடுத்த என் படத்துல கான்ஃபிடண்டா சொல்லுங்க. 1 லட்சமா இல்ல 2 லட்சமா? 1 லட்சம் கொடுக்குறேன்.
அடுத்து என் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாப்படி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் யாருமே சொல்ல முடியாது. அது சவால் விட முடியும். ஆமா என்னால. வரும் ஆனா வராது. வராது. அப்படியே என்னை வரும் தவிர வேற ஆனா யாரும் வராது. கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல முடியாது. படத்தை ஓட்டி காமிக்கும் போது நீங்க எதை சொல்லுவீங்க? ஆமா அது உண்மைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்தாதானே அவர் கொடுக்க முடியும். ஆமா. வராம எப்படி கொடுப்பாரு? அதனால வரும், அதனால வராது.